ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தெரிவித்துள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என கூறியுள்ளது. கொடைக்கானலில் மனோரஞ்சித நீர்த்தேக்க பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் 2வது நாளாக இன்று பொதுமக்களுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார். தாவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் மனைவிக்கு ரூபாய் 12.60 கோடி கடன் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அவரது வேட்புமனுவை ஆய்வு செய்ய வேண்டும் என பெரம்பூர் தொகுதி வாக்காளர் வெங்கடேஷ் தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. சட்டவிரோத மணல் கடத்தல் வழக்கில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். மேல்முறையீட்டில் சென்னை ஹைகோர்ட் ஏப்ரல் 29ஆம் தேதி சரணடைய உத்தரவிட்ட நிலையில் இன்றைய நீதிமன்றத்தில் ஆஜரானார். சட்டவிரோதமாக மணல் கடத்தல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நகர காவல் நிலையத்தில் 15 நாட்கள் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் அரசியல் இல்லை. உணவகம் அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளர் கார் கண்ணாடியை உடைத்தது விசாரணையில் தெரியவந்ததாக திருவான்மையூர் போலீசார் தெரிவித்தனர். தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. ஜாதியை ஒழித்ததாக கூவும் தமிழகத்தில் ஜாதி, பணம் ஆகிய இரண்டும் தான் இனி தமிழக அரசியலின் பாதை என பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் கொண்டு வந்தாலும் நடவடிக்கை பாயும் என கடலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து அமைச்சர் டாட் மெக்கிலே ஆகியோர் கையெழுத்து போட்டனர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளில் 1.86 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு இந்தியாவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தானது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கு வரி இருக்காது என்றார். வர்த்தக ஒப்பந்தங்களால் இந்தியாவுக்கு மாபெரும் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து வர்த்தகம் இனி புதிய உச்சத்தை தொடும் என்றார். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று முதல் மே 2ஆம் தேதி வரை கோடைக்கால சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இதனையொட்டி சிம்லா வந்தடைந்த அவரை முதல்வர் சுக்வீந்தர் சிங் மற்றும் கவர்னர் கவிந்தர் குப்தா வரவேற்றனர். மேற்கு வங்கத்தில் மாலை 6 மணியுடன் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட பணம், பரிசு பொருட்களின் மதிப்பு 510 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது 339 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தனது ஹெல்மெட்டை டக் அவுட்டில் ஆக்ரோஷமாக வீசி எறிந்து ஐபிஎல் விதிமுறைகளை மீறிய KKR வீரர் ரகுவன்ஷிக்கு அவரது போட்டி கட்டணத்தில் 20% அபராதம் விதித்து பிசிசிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது. பாரதிய ஜனதா நடத்தும் ரோட் ஷோக்கள் அரசியல் நிகழ்வு போல தெரியவில்லை, ஒரு தீர்த்த யாத்திரை போலத்தான் இருந்தது என மேற்குவங்க இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார். மேற்குவங்க தேர்தல் கிழக்கு இந்தியாவின் எதிர்காலத்தை நிச்சயம் மாற்றும் என்றார். மேற்குவங்க தேர்தல் கிழக்கிந்தியாவின் எதிர்காலத்தை நிச்சயம் மாற்றும் என்றார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 ராஜ்யசபா எம்பிக்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்ததை ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். அதன்படி ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா உறுப்பினர்களின் எண்ணிக்கை 106 113 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்தார். மீண்டும் பிரெஞ்சு மொழியை பள்ளிகளில் கற்பிப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார். இந்தியா பன்முக கலாச்சார நாடு அல்ல என தமிழக கவர்னர் பேசிய பேச்சு கண்டனத்துக்குரியது என
இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பன்முகத்தன்மைக்கு எதிரானது என்றார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் என்பது தமிழகம், புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்கள் தொடர்பானவை என தெரிவித்துள்ளார். ஒடிசா, பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்காளத்திலும் தாமரை மலரும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதே பாரதிய ஜனதா அரசின் முன்னுரிமையாக இருக்கும் என பாரத்பூரில் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி தெரிவித்தார். கொளுத்தும் கோடை வெயிலில் ஒரு வெங்காயத்தை மட்டும் உங்கள் சட்டைப்பையில் வைத்துக் கொண்டால் போதும், வெப்ப அலையால் உங்களுக்கு எதுவும் ஆகாது என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 4510 பெட்ரோல் பங்குகளில் 421 பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக வதந்தி பரவுகிறது. செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார். கொடைக்கானல் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் சிக்காரா படகில் சவாரி செய்து மகிழ்ந்தார். அவரை நலம் விசாரித்து பொதுமக்கள், சுற்றுலாப் பயணிகள் செல்ஃபி எடுத்தனர். மேகதாது அணை குறித்து ஒரு சார்பாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் ஆபத்து இருப்பதால் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். சிக்கிமின் 50வது மாநில அந்தஸ்து தின விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தொடர்ந்து ரோட் ஷோ சென்றார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆம் ஆத்மி கட்சியில் நிலவும் டாக்ஸிக் பணிச்சூழல் காரணமாகவே நான் இந்த முடிவை எடுத்தேன் என பாரதிய ஜனதாவில் இணைந்தது குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு ராகவ் சந்தா விளக்கம் அளித்தார். தன் மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள் வருத்தம் அளிப்பதாக வீடியோ மூலம் உருக்கமாக பேசியுள்ளார். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் நடந்த போராட்டம் வாபஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் பானிபூரி சாப்பிட்ட 6 வயது குழந்தை பலியானது. குழந்தைகள் உள்பட 18 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அதிகாரிகள் உணவு மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பினர். அறிவாற்றலை இந்தியா உருவாக்குகிறது. ஆனால் அந்த திறமையில் பெரும் பகுதியை அமெரிக்காவிற்கு நாம் ஏற்றுமதி செய்துவிட்டோம். தயவு செய்து தாயகம் திரும்புங்கள். பாரத மாதாவுக்கு உங்கள் திறமை தேவை என அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹாக்கைடோ பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிக்கின்றனர். கௌரிகுண்டில் இருந்து கேதார்நாத் வரையிலான மலையேற்ற பாதையில் நடந்து சென்றும், குதிரைகள், கோவேறு கழுதைகள் மூலம் சவாரி செய்தும் சாமி தரிசனம் செய்கின்றனர். மும்பையிலிருந்து போபால் நோக்கி 175 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போபால் ஏர்போர்ட்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. போபாலில் இருந்து மும்பை செல்லவிருந்த மறுமார்க்க விமானமும் ரத்து செய்யப்பட்டது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான neet.nta.nic.in இல் வெளியானது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள பிரசித்தி பெற்ற காளி கோவிலில் பிரதமர் மோடி வழிபட்டார். மகா காளி அன்னைக்கு புஷ்பங்களை சாற்றி பிரார்த்தனை செய்தார். ஒடிஷாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்ட 2 ஆசிரியர்கள் அதிக வெப்பத்தால் இறந்தனர். 2 நாட்களில் 2 பள்ளி ஆசிரியர்கள் இறந்துள்ளனர். டெல்லியில் இன்று 4 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு செயலிழக்கச் செய்யும் குழுவினர் நடத்திய சோதனையில் அது வெறும் மிரட்டல்தான் என்பது தெரியவந்தது. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் சித்திரை பெருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. ஓம் நமச்சிவாயா கோஷமிட்டு பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி கோயில் சித்திரை பெருவிழாவின் 6வது நாளில் தங்க கருட வாகனத்தில் பக்தோசித பெருமாள் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை பெருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து பரவசமடைந்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளான இன்று விநாயகர், முருகர், அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்மன், சண்டிகேஸ்வரர், பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது.
மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அரசியான அம்மனின் வைர கிரீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மடி அருகே திமுகவுக்கு ஓட்டு சேகரித்த பெண்ணை கொடூரமாக தாக்கிய லோகநாதன் மற்றும் பாரி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 7 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 25,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நற்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை அத்தியாவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மது, தேநீர், காபி உள்ளிட்ட பானங்களை தவிர்க்கவும் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் மே 1ஆம் தேதி வரை அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற எடத்துவா புனித ஜார்ஜியார் திருத்தல பெருவிழா இன்று திருக்கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. திண்டுக்கல் கோணப்பட்டி முருகன் கோவிலிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட முருகன் சிலையை அரசு மீண்டும் வைக்காததற்கு ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவிலில் எடுத்த சிலையை அரசு ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 25 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் வீரப்பெருமாள் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் காவிரி நீரை காவிரி பங்கீட்டு ஒழுங்காற்று குழு தமிழகத்திற்கு முழுமையாக பெற்றுத்தர முன்வர வேண்டும். இதற்கான முழு முயற்சியை போர்க்கால அடிப்படையில் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். தரம் இல்லாத கேன் குடிநீர் விற்பனை செய்வதாக பொதுமக்களிடமிருந்து புகார் வந்தால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் மரவகண்டி அணையை ஒட்டி உள்ள நீர்மின் நிலையம் அருகே பயங்கர காட்டுத் தீ ஏற்பட்டது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 1, 2 நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்ப அலையால் மக்களுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க ORS கரைசல் வழங்க அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க சிறப்பு வார்டு அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக விமானங்களில் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. உள்ளூர் விமான கட்டணம் உயர்வால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நாகை ஆற்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவரின் படகில் நுழைந்து 17 பேரை தாக்கி கொள்ளையடிக்க முயன்ற இலங்கையைச் சேர்ந்த அயந்தன் என்பவரை கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை வழியாக கேரளாவுக்கு இறைச்சி கோழிகள் ஏற்றி சென்ற பிக்கப் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோரம் நின்றிருந்த மின்கம்பம் மற்றும் கடையின் முன்பக்கம் மீது வாகனம் மோதியதில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்தது. முகூர்த்த காலத்தில் ரூபாய் 300 விலை போகும் சம்பங்கி 30 ரூபாயாக விலை சரிந்தது. மல்லிகை கிலோ ரூபாய் 300 குறைந்தது. விலை சரிவால் விவசாயிகள் கவலையடைந்தனர். பொன்னேரி அருகே இந்தியன் ஆயில் LPG முனையத்தில் வாடகை பாக்கி வழங்க வலியுறுத்தி LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை மதுரையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,13,840 ரூபாய்க்கும், 1 கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,230 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இளம்பெண்ணிடமிருந்து 2,85 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 சவரன் தங்க நகைகள் மோசடி வழக்கில் பிரபல தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குழித்துறை கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. பெருங்களத்தூரில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு தாக்கியதில்
பயணி பார்த்திப கண்ணன் என்பவரின் மண்டை உடைந்தது. தாம்பரம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவந்திப்பட்டி அருகே உள்ள காட்டுப் பகுதியில் மருத்துவ கழிவுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து தப்பினர். காற்றில் டயாக்சின் போன்ற கொடிய நச்சு கலந்து அப்பகுதி முழுவதும் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. தீ வைத்தவர்களை போலீசார் தேடுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதியான விளத்தங்கரை அருகே குழந்தை இல்லாததால் கணவன் விஷ்ணு மனைவி அல்மா இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த விஷ்ணு மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்தார். தகவல் அறிந்து வந்த பாரசாலை போலீசார் விஷ்ணுவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க சென்றுள்ள மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் 6.2 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் எந்தவித அசம்பாவிதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் வான்வெளி படை தாக்குதல் நடத்தியதில் 3 ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைமையகம் தகர்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபரில் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் நேற்று மட்டும் 16 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. ஈரான் கிணறுகளில் இருந்து வரும் எண்ணெயை கப்பல்களில் ஏற்ற முடியாமல் போனால் குழாய்களை மூட வேண்டியிருக்கும். அப்படி மூடினால் அழுத்தம் காரணமாக 3 நாட்களுக்குள் எண்ணெய் குழாய்கள் வெடித்து சிதறிவிடும். எனவே போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தலைமை எங்களை அணுகலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க நார்வே அரசு முடிவெடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்படும். ஹார்முஸ் மீதான முழு அதிகாரம் ஈரானிடமே இருக்கும். ஜலசந்தி வழியாக செல்ல எங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என ஈரான் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் ஆண்டுதோறும் பெண்களுக்கு 36,000 ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி கூறினார். மாபெரும் காட்டாட்சி நடத்தி மேற்கு வங்க கலாச்சாரத்தை மம்தா அழித்துவிட்டார் என்றார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா இனி நேருக்கு நேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது. அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது. அதுவே பேச்சுவார்த்தையின் அடிப்படை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷின் கர படத்துக்கு தடை கோரிய வழக்கு நாளை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பே கரா என்ற தலைப்பில் படத்தை தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் படத்தலைப்பை மாற்றக் கோரி வழக்கு போடப்பட்டுள்ளது. ஹிந்தி நடிகர் அமீர் கான் மகன் ஜுனைத் கான் நடித்துள்ள ஏக் தின் படத்தில் நாயகியாக சாய் பல்லவி நடித்துள்ளார். இப்பட நிகழ்ச்சிகள் பாடல்களை மேடையில் கலைஞர்கள் பாட கீழே அமர்ந்திருந்த அமீர் கான் கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமீர் கான் நம் நாட்டில் இப்போது சிறந்த நடிகை சாய் பல்லவிதான் என பாராட்டினார். இப்படம் மே 1 ரிலீஸ் ஆகிறது. தமிழில் ஒரு நாள் என டப்பிங் செய்து ரிலீஸ் செய்கின்றனர். பேரரசு இயக்கத்தில் விஜய் நடித்த சிவகாசி படம் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் ரீரிலீஸ் ஆனது. இதன் வரவேற்பு பற்றி பேசிய பேரரசு, எனது முதல் படம் திருப்பாச்சி, அதற்கு வாய்ப்பளித்த விஜய்க்கு நன்றி. இப்போது அரசியலுக்கு வந்துவிட்டார். தேர்தல் முடிந்து அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காவிட்டால் மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும். அவர் படத்தை இயக்க நானும் ரெடி என்றார். அருண் மாதேஸ்வரன் இயக்கும் டிசி படத்தின் மூலம் முன்னணி இயக்குநராக இருக்கும் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக அறிமுகமாகிறார். வாமிகா கபீர், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி நாயகிகளாக நடித்துள்ளனர். காதல், ஆக்ஷன், த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள இதன் படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்துள்ளது. விரைவில் ரிலீஸ் தேதியை அறிவிக்க உள்ளனர். சூர்யா, த்ரிஷா நடிப்பில் ஆர்ஜி பாலாஜி இயக்கிய கருப்பு பட பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய பாலாஜி, த்ரிஷாவாக இருப்பது அத்தனை எளிதல்ல. 23 ஆண்டுகளாக திரையுலகின் உச்சத்தில் இருப்பது சாதாரண காரியம் கிடையாது. சமீப காலங்களில் அவர் நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது ஒரு சிறந்த கதாபாத்திரமாக இருக்கும் என்றார்.